வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட பிஜிடிஆர்போடைய கட் ஆஃப் ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. அதன் பிறகு கணிக்கப்பட்ட இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டாக இருக்குங்க. ஸோ எப்படியெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிவி செலெக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்க வேண்டிய டைம் இதுங்க. சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பீப்புள்ஸை இந்த டைம் எடுக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பீப்புள்ஸை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைப்புக கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் யாருக்கெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்பு வர இருக்குது அப்படின்ற ஒரு பட்டியலையும் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் வெற்றி வாய்ப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கவலையே பட வேண்டாம். பிஜிடிஆர்பியில் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அதிக அளவில் இருக்கும் இந்த டைம். ஸோ நிறைய பீப்புள்ஸோடைய வேக்கன்சிஸ் 1996 அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கூடுதலான வேக்கன்சிஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ ஒரு 10,000 வேக்கன்சிஸாவது இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் 10,000 வேக்கன்சிஸ் வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், எனக்கு இந்த கட் ஆஃப் என்ன வரும், அந்த கட் ஆஃப் என்ன வரும், இப்படியெல்லாம் கட் ஆஃப் வருமா வராதா அப்படி எல்லாமே கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காகவே கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான் இது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கம்யூனிட்டி வைஸாக பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃபு. ஸோ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன். தமிழுக்கு 99, பிஎஸ்டிஎம் 95, இங்கிலீஷுக்கு 98, பிஎஸ்டிஎம் கிடையாது. மேக்ஸுக்கு 100, பிஎஸ்டிஎம் 95, ஃபிசிக்ஸுக்கு 100, பிஎஸ்டிஎம் 95, கெமிஸ்ட்ரிக்கு 98, பிஎஸ்டிஎம் 95, பாட்னிக்கு 95, பிஎஸ்டிஎம் 85, ஜுவாலஜிக்கு 95, பிஎஸ்டிஎம் 89, காமர்ஸுக்கு 100, பிஎஸ்டிஎம் 95, எக்கனாமிக்ஸுக்கு 95, பிஎஸ்டிஎம் 90, ஹிஸ்ட்ரிக்கு 98, பிஎஸ்டிஎம் 95, காமர்ஸுக்கு 99, பிஎஸ்டிஎம் 93, ஜாகிரபிக்கு பிஎஸ்டிஎம் 98, 91, பிசிக்கல் டைரக்டர் 100, பிஎஸ்டிஎம் 91ங்க. ஸோ அடுத்து பிசி கம்யூனிட்டியை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த பிசி கம்யூனிட்டியில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு 99, பிஎஸ்டிஎம் 90, இங்கிலீஷுக்கு 95, மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் 90, அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கு பிஎஸ்டிஎம் 90, கெமிஸ்ட்ரிக்கு பிஎஸ்டிஎம் 90, பாட்னிக்கு பிஎஸ்டிஎம் 82, ஜுவாலஜிக்கு பிஎஸ்டிஎம் 86, காமர்ஸுக்கு பிஎஸ்டிஎம் 90, எக்கனாமிக்ஸுக்கு பிஎஸ்டிஎம் 85, ஹிஸ்ட்ரிக்கு பிஎஸ்டிஎம் 90, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிஎஸ்டிஎம் 88, ஜியோகிரபிக்கு பிஎஸ்டிஎம் 85, ஃபிசிக்கல் டைரக்டருக்கு பிஎஸ்டிஎம் 86ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியை பார்த்துடலாம். தமிழுக்கு பிஎஸ்டிஎம் 85, இங்கிலீஷுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது 89, மேக்ஸுக்கு பிஎஸ்டிஎம் 85, ஃபிசிக்ஸுக்கு 85 பிஎஸ்டிஎம், கெமிஸ்ட்ரிக்கு 85 பிஎஸ்டிஎம், பாட்னிக்கு 80 பிஎஸ்டிஎம், ஜுவாலஜிக்கு 81 பிஎஸ்டிஎம், காமர்ஸுக்கு 85 பிஎஸ்டிஎம், எக்கனாமிக்ஸுக்கு 85 பிஎஸ்டிஎம், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 82 பிஎஸ்டிஎம், ஜியோகிரபிக்கு 88 பிஎஸ்டிஎம், ஃபிசிக்கல் டைரக்டர் 83 பிஎஸ்டிஎம். அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்சிஏவை நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு 81 பிஎஸ்டிஎம், இங்கிலீஷுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது 81, மேக்ஸுக்கு 80 பிஎஸ்டிஎம், ஃபிசிக்ஸுக்கு 80 பிஎஸ்டிஎம், கெமிஸ்ட்ரிக்கு 80 பிஎஸ்டிஎம், பாட்னிக்கு 78 பிஎஸ்டிஎம், ஜுவாலஜிக்கு 75 பிஎஸ்டிஎம், காமர்ஸ் 80 பிஎஸ்டிஎம், எக்கனாமிக்ஸ் 78 பிஎஸ்டிஎம், ஹிஸ்ட்ரி 80 பிஎஸ்டிஎம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 80 பிஎஸ்டிஎம், ஜியோகிரபி 75 பிஎஸ்டிஎம், ஃபிசிக்கல் டைரக்டர் 78 பிஎஸ்டிஎம்ங்க. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை பார்த்தலாம். தமிழுக்கு 80 பிஎஸ்டிஎம், இங்கிலீஷுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது 73, மேக்ஸுக்கு 75 பிஎஸ்டிஎம், கெமிஸ்ட்ரிக்கு 75 பிஎஸ்டிஎம், பாட்னிக்கு 75 பிஎஸ்டிஎம், ஜுவாலஜிக்கு 73 பிஎஸ்டிஎம், காமர்ஸுக்கு 75 பிஎஸ்டிஎம், ஹிஸ்ட்ரிக்கு 70 பிஎஸ்டிஎம், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 78 பிஎஸ்டிஎம், ஜியோகிரபிக்கு 71 பிஎஸ்டிஎம், ஃபிசிக்கல் டைரக்டர் 70 பிஎஸ்டிஎம். அடுத்து பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர் இன்ஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ தமிழுக்கு 70 பிஎஸ்டிஎம், இங்கிலீஷுக்கு 72 பிஎஸ்டிஎம் கிடையாது, மேக்ஸுக்கு 70 பிஎஸ்டிஎம், ஃபிசிக்ஸுக்கு 70 பிஎஸ்டிஎம், கெமிஸ்ட்ரிக்கு 71 பிஎஸ்டிஎம்,
ஜுவாலஜிக்கு பாட்னிக்கு 71 பிஎஸ்டிஎம், ஜுவாலஜிக்கு 70 பிஎஸ்டிஎம், காமர்ஸுக்கு 65 பிஎஸ்டிஎம், எக்கனாமிக்ஸுக்கு 65 பிஎஸ்டிஎம், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 73 பிஎஸ்டிஎம், ஜியாகிரபிக்கு 66 பிஎஸ்டிஎம்ங்க. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக பிஜிடிஆர்பியில் 100% பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்காகவும் பணி வாய்ப்பு கிடைக்கும் மக்களே. அதனால் பிஜிடிஆர்பி 2025 கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஆன்சர் கீஸை பொறுத்து நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்குங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரே நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. அதன் பிறகு கணிக்கப்பட்ட இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டாக இருக்குங்க. ஸோ எப்படியெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிவி செலெக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்க வேண்டிய டைம் இதுங்க. சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பீப்புள்ஸை இந்த டைம் எடுக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஏகாப்பட்ட பீப்புள்ஸை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைப்புக கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் யாருக்கெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்பு வர இருக்குது அப்படின்ற ஒரு பட்டியலையும் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் வெற்றி வாய்ப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கவலையே பட வேண்டாம். பிஜிடிஆர்பியில் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அதிக அளவில் இருக்கும் இந்த டைம். ஸோ நிறைய பீப்புள்ஸோடைய வேக்கன்சிஸ் 1996 அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கூடுதலான வேக்கன்சிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ ஒரு 10,000 வேக்கன்சிஸ் ஆகுது இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் 10,000 வேக்கன்சிஸ் வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், எனக்கு இந்த கட் ஆஃப் என்ன வரும், அந்த கட் ஆஃப் என்ன வரும், இப்படியெல்லாம் கட் ஆஃப் வருமா வராதா அப்படி எல்லாமே கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காகவே கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான் இது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கம்யூனிட்டி வைஸாக பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃபு. ஸோ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன். தமிழுக்கு 99, பிஎஸ்டிஎம் 95, இங்கிலீஷுக்கு 98, பிஎஸ்டிஎம் கிடையாது. மேக்ஸுக்கு 100, பிஎஸ்டிஎம் 95, ஃபிசிக்ஸுக்கு 100, பிஎஸ்டிஎம் 95, கெமிஸ்ட்ரிக்கு 98, பிஎஸ்டிஎம் 95, பாட்னிக்கு 95, பிஎஸ்டிஎம் 85, ஜுவாலஜிக்கு 95, பிஎஸ்டிஎம் 89, காமர்ஸுக்கு 100, பிஎஸ்டிஎம் 95, எக்கனாமிக்ஸுக்கு 95, பிஎஸ்டிஎம் 90, ஹிஸ்ட்ரிக்கு 98, பிஎஸ்டிஎம் 95, காமர்ஸுக்கு 99, பிஎஸ்டிஎம் 93, ஜியாகிரபிக்கு பிஎஸ்டிஎம் 98, 91, பிசிக்கல் டைரக்டர் 100, பிஎஸ்டிஎம் 91ங்க. ஸோ அடுத்து பிசி கம்யூனிட்டியை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த பிசி கம்யூனிட்டியில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு 99, பிஎஸ்டிஎம் 90, இங்கிலீஷுக்கு 95, மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் 90, அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கு பிஎஸ்டிஎம் 90, கெமிஸ்ட்ரிக்கு பிஎஸ்டிஎம் 90, பாட்னிக்கு பிஎஸ்டிஎம் 82, ஜுவாலஜிக்கு பிஎஸ்டிஎம் 86, காமர்ஸுக்கு பிஎஸ்டிஎம் 90, எக்கனாமிக்ஸுக்கு பிஎஸ்டிஎம் 85, ஹிஸ்ட்ரிக்கு பிஎஸ்டிஎம் 90, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிஎஸ்டிஎம் 88, ஜியாகிரபிக்கு பிஎஸ்டிஎம் 85, ஃபிசிக்கல் டைரக்டருக்கு பிஎஸ்டிஎம் 86ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியை பார்த்துடலாம். தமிழுக்கு பிஎஸ்டிஎம் 85, இங்கிலீஷுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது 89, மேக்ஸுக்கு பிஎஸ்டிஎம் 85, ஃபிசிக்ஸுக்கு 85 பிஎஸ்டிஎம், கெமிஸ்ட்ரிக்கு 85 பிஎஸ்டிஎம், பாட்னிக்கு 80 பிஎஸ்டிஎம், ஜுவாலஜிக்கு 81 பிஎஸ்டிஎம், காமர்ஸுக்கு 85 பிஎஸ்டிஎம், எக்கனாமிக்ஸுக்கு 85 பிஎஸ்டிஎம், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 82 பிஎஸ்டிஎம், ஜியாகிரபிக்கு 88 பிஎஸ்டிஎம், ஃபிசிக்கல் டைரக்டர் 83 பிஎஸ்டிஎம். அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்சிஏவை நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு 81 பிஎஸ்டிஎம், இங்கிலீஷுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது 81, மேக்ஸுக்கு 80 பிஎஸ்டிஎம், ஃபிசிக்ஸுக்கு 80 பிஎஸ்டிஎம், கெமிஸ்ட்ரிக்கு 80 பிஎஸ்டிஎம், பாட்னிக்கு 78 பிஎஸ்டிஎம், ஜுவாலஜிக்கு 75 பிஎஸ்டிஎம், காமர்ஸ் 80 பிஎஸ்டிஎம், எக்கனாமிக்ஸ் 78 பிஎஸ்டிஎம், ஹிஸ்ட்ரி 80 பிஎஸ்டிஎம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 80 பிஎஸ்டிஎம், ஜியாகிரபி 75 பிஎஸ்டிஎம், ஃபிசிக்கல் டைரக்டர் 78 பிஎஸ்டிஎம்ங்க. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை பார்த்தலாம். தமிழுக்கு 80 பிஎஸ்டிஎம்,
இங்கிலீஷுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது 73, மேக்ஸுக்கு 75 பிஎஸ்டிஎம், கெமிஸ்ட்ரிக்கு 75 பிஎஸ்டிஎம், பாட்னிக்கு 75 பிஎஸ்டிஎம், ஜுவாலஜிக்கு 73 பிஎஸ்டிஎம், காமர்ஸுக்கு 75 பிஎஸ்டிஎம், ஹிஸ்ட்ரிக்கு 70 பிஎஸ்டிஎம், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 78 பிஎஸ்டிஎம், ஜியாகிரபிக்கு 71 பிஎஸ்டிஎம், ஃபிசிக்கல் டைரக்டர் 70 பிஎஸ்டிஎம். அடுத்து பிடபிள்யூடி எக்ஸர்சைஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் இன்ஸ்டிடியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ தமிழுக்கு 70 பிஎஸ்டிஎம், இங்கிலீஷுக்கு 72 பிஎஸ்டிஎம் கிடையாது, மேக்ஸுக்கு 70 பிஎஸ்டிஎம், ஃபிசிக்ஸுக்கு 70 பிஎஸ்டிஎம், கெமிஸ்ட்ரிக்கு 71 பிஎஸ்டிஎம், பாட்னிக்கு 71 பிஎஸ்டிஎம், ஜுவாலஜிக்கு 70 பிஎஸ்டிஎம், காமர்ஸுக்கு 65 பிஎஸ்டிஎம், எக்கனாமிக்ஸுக்கு 65 பிஎஸ்டிஎம், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 73 பிஎஸ்டிஎம், ஜியாகிரபிக்கு 66 பிஎஸ்டிஎம்ங்க. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக பிஜிடிஆர்பியில் 100% பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்காகவும் பணி வாய்ப்பு கிடைக்க மக்களே. அதனால் பிஜிடிஆர்பி 2025 கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஆன்சர் கீஸை பொறுத்து நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்குங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரே நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.